7 lakhs கிட்ட தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் சீட்ஸ் டீம்டு அது இதெல்லாம் சேர்த்து இருக்கு. பட் 26 lakhs நான் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் இருக்கு ஒரு 3 to 5 years. உடனே எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடு, எம்ஆர்ஐ போடு, சிடி போடு, இதுதான் வந்து சொல்றாங்களே தெரியும். நிறைய இடத்துல கேட்டோம்னா ஐயோ பிசியோதெரபிஸ்ட் எஸ்ஆர் இருக்கு அப்படின்னாங்க. எம்பிபிஎஸ் படிச்சாதான் நான் வந்து சக்சஸ் ஆக முடியும், டாக்டர் ஆனால் தான் நான் வந்து செழிப்பா இருக்க முடியும் அப்படின்றது. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சார். இருந்தாலும் எனக்கு வந்து 100% ஷூரா எம்பிபிஎஸ் சீட் கிடைக்குமான்றது தெரியல. என் குழந்தை வந்து டெடிகேட்டடா பண்ணிட்டு இருக்கு. வரலன்னா 1 year வெயிட் பண்ணுற ஐடியாலாம் கிடையாது. பட் இந்த வருஷமே நான் போகணும். வேறு எதனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுவே மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நான் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரைட், போகலாமா? என்னென்னு பார்த்துடலாமா? வேறு என்ன சார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத மெடிக்கல் கேரியர் வித்தவுட் எம்பிபிஎஸ் தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? அதுவும் வந்து எம்பிபிஎஸ் அந்த நீட் இல்லாமல் நம்ம போகக்கூடிய சில விஷயங்கள் நம்ம என்னன்றதை பார்க்கலாம். இந்தியாஸ் மோஸ்ட் ஆனர்ஸ் பாராமெடிக்கல் கேரியர் கைடு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியா அப்படியெல்லாம் கிடையாது, இருக்கிற மாதிரி நம்ம அழகாக வந்து சொல்லியிருக்கோம். யாருக்கெல்லாம் வந்து இது ஆப்டாக இருக்கும்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு, அந்த பேரண்ட்டு, நீட் ஆஸ்பிரன்ஸு கொஞ்சம் மார்க் வராதுன்றவங்க கொஞ்சம் தயவுசெய்து இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரைட் டிசிஷன் எடுக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ரைட்டா? நீட்டில் அதே மாதிரி நான் ஹை ஸ்கோர் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ல கொடுங்க. எஸ், நான் வந்து நல்ல ஸ்கோர் எடுப்பேன் அப்படின்ட்டு. ரைட்டா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒய் திஸ் வீடியோ மேட்டர்ஸ் அப்படின்னா, இந்தியா ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஹியூஜ் மார்க்கெட். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறைய வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நியர்லி $370 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா 2026 நம்மளுடைய மார்க்கெட் சைஸாக இருக்குது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ரைட்? எம்பிபிஎஸ் சீட்டு வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. 1.67 lakhs கிட்ட தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் சீட்ஸ் டீம்டு அது இதெல்லாம் சேர்த்து இருக்குது. பட் 26 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வாட்டி அப்பியர் ஆகிறாங்க. அப்போ அதுக்கு வந்து ஹியூஜ் டிமாண்ட் இருக்குது. அதனால நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ரைட்டா? அது இல்லாமல் எம்பிபிஎஸ் படித்தவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய லாங் டேர்ம் நம்ம ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 வருஷம் போகணும், அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாது சார் அப்படின்றவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். 10 மெடிக்கல் கேரியர் தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதில் ஜாப் என்ன இருக்குது, அதில் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அப்ராட் போனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம ஒன்று நம்ம பார்க்கலாம். ரைட்? இதில் முக்கியமாக பார்க்க போகிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக் ரியாலிட்டி செக் அப்படின்றப்ப மஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம், சேலரி டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ். ரைட்டா? சிட்டி, ஸ்கில்ஸ், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான். வெறும் காலேஜ் மட்டும் பேஸ் பண்ணியே கிடையாது. எந்த சிட்டியில் நீங்கள் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு இந்த பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சேர்ந்த மாதிரி இருக்கா, நம்மளுடைய ஸ்கில்ஸ் என்ன நம்ம டெவலப் பண்ண போகிறோம், இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமே தவிர வெறும் காலேஜை பொறுத்தோ நம்ம படிக்கக்கூடிய கோர்ஸை பொறுத்தோ நம்மளுக்கு இருக்க போகிறது கிடையாது. ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா காலேஜஸுமே நல்ல காலேஜ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ரைட்டா? அதனால நம்ம பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணோம். சம் கேரியர் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 5 வரைக்கும் இருக்கக்கூடிய கேரியர் கோர்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி பாராமெடிக்கல் கோர்சஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம ரைட்டாக வந்து என்ன பண்ணோம், வெறும் இதை மட்டும் பார்க்காம எமோஷ்னலாக ஐயோ இது கிடைக்கலையே வேறு எதுனா போகணும் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு தெரியாமல் பார்க்கறதோட நான் போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன ரிட்டர்ன் இருக்குது ஒரு 3 to 5 years நான் படிக்கக்கூடிய கோர்ஸ் அப்படின்றத பேஸ் பண்ணி தான். ஏன்னா இட்ஸ் ஆல் நாலேஜ் அப்படின்றத விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபியூச்சரில் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் என்ன ரிட்டர்ன் எடுக்க போகிறேன் அப்படின்றது இன்றைக்கி கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. அதனால் பார்த்து நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு 10 கோர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ் BNYS. ஆல்ரெடி நம்ம இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், எண்டு கார்டில் கொடுக்குறோம், நீங்கள் அதை பார்த்துக்கிடுங்க. தென் பிஎஸ்சி நர்சிங் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இன்னைக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங். தென் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா இல்லாமல் கிடையாது, மெடிக்கல் இல்லாமல் கிடையாதுமா ஃபார்மா. ரைட்டா? ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் பயங்கர பிக்காக போயிட்டு இருக்கு. தென் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு ஃபார்மசூட்டிக்கலில் இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறமா வந்து கார்டியாக் டெக்னாலஜி, தென் ஆர்ட் கேர் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னீஷியன் இல்லாமல் இந்த வேலை வந்து முடியறது இல்லை. அதனால் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்களுடைய எண்ணிக்கை நம்மளுக்கு நிறைய தேவை இருக்குது. தென் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டயக்னாஸ்டிக்ஸ் வந்து பண்ணாமல் ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, உடனே எக்ஸ்ரே எடு, ஸ்கேன் எடு, எம்ஆர்ஐ போடு, சிடி போடு, இதுதான் வந்து சொல்கிறாங்களே தெரியும். போனதுமே
இந்தாப்பா இதை போடு சரியாகும்ன்றது சொல்றதில்ல. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியும் பயங்கரமா பூம் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆப்டான ஒரு கோர்ஸா இருக்கு. அனஸ்தீசியா டெக்னாலஜி அப்படின்றப்போ இந்த வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னீஷியன் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருனால ஒரு அடுத்த ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, இண்டிவிஜுவலாக டாக்டர்னால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறது ரொம்பவே சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. தென் பிபிடி ஃபிசியோதெரப்பி பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸாகவும் இருக்குது. அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஏர்னிங் கெப்பாசிட்டியை வந்து கொடுக்கக்கூடியது இருக்குது. டாக்டருக்கு ஈக்குவலாக வந்து போடக்கூடிய ஒரு கோர்ஸாகவும் இது இருக்குது. தென் பிஎஸ்சி எம்எல்டி பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் பண்ணுறப்ப லேப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் தேவை இருக்குது. அங்கேயும் ஆட்கள் வந்து நம்மளுக்கு நிறையவே ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம பார்க்குறோம். ரைட்டா, இது இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை. அதே போல் பிஏஎஸ்எல்பி ஸ்பீச் அண்ட் ஆடியாலஜி, ரைட்டா, இதில் நம்ம வந்து நிறைய பேர் பார்க்கலாம். இதுக்கு இந்தியா லெவலில் சிறப்பான வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் என்ட்ரன்ஸ் எழுதியும் போகலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து நம்ம +2 மார்க் பேஸ் பண்ணியும் போகலாம். இதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென் பி ஆப்டோமெட்ரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்க்ரீனிங் டைம் ஜாஸ்தியான ஒவ்வொருத்தருடைய கண்ணுகளுக்கும் பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயம் கண்டிப்பாக இருக்கும். பட் அது ரிலேட்டடாக படிக்கக்கூடிய கோர்ஸ் நம்ம வந்து பி ஆப்டோமெட்ரி ஐ கேர் சம்மந்தமாக நம்ம படிக்கிறது. அதனால் இந்த கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் நல்ல கெரியர் க்ரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக வந்து இருக்கும். இதை பற்றி தான் நம்ம என்னன்றதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தென் கோர்ஸ் வந்து பிஎன்ஒய்எஸ்க்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எண்டு கார்டில் உங்களுக்கு இதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். டூரேஷனை பொறுத்த வரைக்கும் 5.5 இயர்ஸ். எப்படி வந்து ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் படிப்பாங்க. தென் யோகா சம்மந்தமாக, நியூட்ரிஷன் சம்மந்தமாகவும் இதில் சொல்லி எடுக்கப்படுது. கிட்டத்தட்ட இன்கம்னு எடுத்துக்கிட்டா ஒரு 3 இருந்து 5 lakhs வந்து பெரானம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்க தான் செய்யாங்க. பட் நம்மளுடைய ஸ்கில்லை பொறுத்து தான். ரைட்டாக நம்ம எந்த மாதிரி பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், எந்த இடத்துல பண்ணுறோம், இது எல்லாமே மேட்ரு. பெஸ்ட் ஃபார் வெல்னஸ் கிளினிக்ஸ் அண்ட் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் ஏஐ ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. ரைட், அடுத்தது நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எனக்கு தெரிஞ்சு 40 lakhs 50 lakhs எல்லாம் ஏர்ன் பண்ணுறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க. டூரேஷன் வந்து 4 years. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2.5 9 lakhs வரைக்கும் பெர் ஆனம் வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்ராடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன் 30 to 50 lakhs பெர் ஆனம் வரைக்கும் கிடைக்குது. பட் இதுக்கெல்லாம் சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியிருக்கும். அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஏஐ பொறுத்த வரைக்கும் இதில் ஏதாவது ரிஸ்க் இருக்கானா? நோ ரிஸ்க். ரைட்டா, ஒய் இட்ஸ் த குளோபல் கிங் அப்படின்னா நர்சிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன் டிமாண்ட் ஹெல்த் கேர். ஏன்னா ப்ரொஃபஷன் வேர்ல்டு வைடு அந்த ஹியூமன் டச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம். என்னதான் மெடிசன் வந்தாலும் என்னதான் ஏஐ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் டச் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணமாக்குறதுக்கு இந்த நர்சிங்கில் இருக்கவங்க அந்த கேர், இது மேன்கைண்ட் எல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. வித் ரைட் இன்டர்நேஷனல் எக்ஸாம் இந்தியா நர்சஸ் கேன் ஏர்ன் 30 to 50 lakhs பெர் ஆனம். அப்போ இதில் நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணணும், டாக்டரோட இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணணும்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங். ரைட்டா, தென் ஃபார்மா இண்டஸ்ட்ரி வந்து பூம் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 4 years கோர்ஸ். இந்தியாவில் இன்கம் லெவல் எடுத்தோம்னா 2.5 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸு, அவங்களுடைய டிகிரி என்னெல்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி இதுக்கு கொடுக்குறாங்க. ஆர்என்டி ஃபார்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்என்சி இல்லாதெல்லாம் நிறைய க்ரோத் இருக்குது. ஓன் ஃபார்மசி நம்ம வைக்க முடியும். இதில் ஸ்ட்ராங் பிஸ்னஸ் இருக்குது. நம்ம பார்க்கலாம் இல்லையா, ஒவ்வொரு கிளினிக்கும் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மசி இல்லாமல் இருக்கிறதே இல்லை. ரைட்டா, எப்போ பார்த்தாலும் ஃபார்மசியில் கூட்டம் இருந்துட்டு தான் இருக்குது. இதுலேயும் ஏஐ ரிஸ்க் இருக்குன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் ரிஸ்க் தான். இதில் ஒன்றும் பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஏஐ சம்மந்தமாக இல்லை. ஹைடெக் ஹாஸ்பிட்டல் கேரியர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜி. இன்னைக்கு இருக்கக்கூடிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் ஆட்கள் தேவைன்னா எஸ் கார்டியாக் டெக்னாலஜி டெக்னீஷியன் தேவைப்படும். கேத் லேபு, இசிஜி, எக்கோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்து தேவை இருக்குது. ரைட்டா, இதில் 3 இருந்து 25 lakhs வரைக்கும் பெர் ஆனம் வரைக்கும் சம்பாதிக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா சிடி, எம்ஆர்ஐ நம்ம பார்க்குறோம்ல, இது பிரம்மாண்டமான ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ். நீங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலு நம்ம அந்த மாதிரி பார்க்குறப்ப இதெல்லாம் இல்லாமே இருக்குது. அங்கே 3 இருந்து 40 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது அப்ராடை பொறுத்த வரைக்கும். இங்கே இருக்குமா அப்படின்னா ஒரு 4 to 5 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். ரியாலிட்டி அப்படின்றப்ப ஸ்கில்லு வந்து இதில் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதில் ஏஐ இம்பாக்டிவ் இருக்குன்னா ஏஐ அசிஸ்டிவ் தான் பண்ணும், டைரக்ட் இம்பாக்ஷன் இதில் கிடையாது. ரைட்டா, அனஸ்தீசியா டெக்னாலஜி அகைன் பார்த்தோம்னா பேக் போன் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர். ஏற்கனவே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னாலும் ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து இவங்க இல்லாமல் இந்த வேலை வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகாது. ரைட்டா, இதில் 3 to 20 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 0 செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ ரிஸ்க்ன்றது இருக்கான்றது இல்லை. ரைட்,
தென் பிபிடி பிசியோதெரப்பி இன்னைக்கு வந்து ரொம்ப அருமையாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்குது. இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிசியோதெரபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதில் ஸ்பெஷலைசேஷன்லாம் இருக்குது. இதில் பக்காவாக பண்ணுறப்ப 1 3 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இடத்துல கேட்டோம்னா ஐயோ பிசியோதெரபிஸ்ட் இங்கே சார் இருக்குது அப்படின்னாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. கிளினிக் இன்கம் பெர் மந்த் 1 to 3 lakhs இருக்குது. 70 lakhs வந்து யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இருக்குது. அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜை வந்து நம்ம என்ன பண்ணோம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பெஸ்ட் ஆர்ஓஐ கேரியர் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்கு அப்ராட்லேயே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் ஏஐ இருக்கானா ஆல்மோஸ்ட் ஏஐயோட இது வந்து கிடையாது, ரைட். தென் பிஎஸ்சி எம்எல்டி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கோர்ஸாக பார்க்கப்படுது. டயக்னாஸ்டிக்கோட பேக் போனாக பார்க்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்எல்டி, ரைட்டா. இதுலேயும் பிசிஆர் அண்ட் மோலிகுலர் லேப்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இதுலேயும் ஏஐ ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய இதுவாக கிடையாது, மாடரேட்டாக. பட் இதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக வந்து இருக்க தான் செய்யும். வாட் யூ நீட் டு நோ அப்படின்றப்ப பிஎஸ்சி எம்எல்டி ஃபார்ம்ஸ் டயக்னாஸ்டிக் பேக் போன் ஆஃப் மாடர்ன் ஹெல்த் கேர் ஸ்பெஷலைசேஷன் இன் பிசிஆர் அண்ட் மாலிகுலர் லேப்ஸ் அன்லாக் பிரீமியம் சேலரிஸ். அதனால இதுல எல்லாம் நம்ம போய் பண்ணணும் அப்படின்றப்ப கண்டிப்பா பிஜி நீடட் ஃபார் க்ரோத். இதுல நல்லா அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றது இந்த பிஜி கோர்ஸ்ன்றது முக்கியமான ஒரு இதாக கருதுறது. அதே போல பிஏஎஸ்எல்பி மோஸ்ட் அண்டர் ரேட்டட். இதை வந்து நிறைய பேருக்கு தெரியறதும் கிடையாது. பட் நிறைய இடத்துல வந்து இப்போ நல்ல அவேர்னஸ் கிரியேட் ஆகி இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிமாண்டும் கிரியேட் ஆயிருக்கு. ஸ்பீச் அண்ட் ஹியரிங் தெரப்பி இந்தியாஸ் வந்து ஷார்டேஜ் இஸ் மேசிவ், ரைட்டா. இதுல வந்து ஆட்கள் நிறைய தேவை இருக்கு. இதுல இண்டிவிஜுவல் செஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்றாங்க. 2000 2500 3000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்றாங்க. அப்ராட பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி 35 80 lakhs வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கான மேசிவ் இன்டர்நேஷனல் டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுல யாரா கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்க ஆரம்பிச்சு இது சம்பந்தமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர்ஸ் பண்றப்ப கண்டிப்பா இது நல்ல இன்கம் இருக்கும். இதுல அகைன் வந்து ஒரு ஏஐ இது இருக்கானா அந்த அளவுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஹியூமன் டச் ரீப்ளேஸே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நர்சிங் கோர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் டச் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ஆட்டோமி ஐ கேரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இது இல்லாம ஒரு ஐ ஹாஸ்பிட்டலே வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஐ கேர் பிளஸ் ரீட்டைல் பிஸ்னஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா பண்ண முடியும். வெறும் நான் படிச்சுட்டு வேலை தான் செய்யணும் அப்படின்ல நானே ஓனா வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான படிப்பு தான் பி ஆப்டம். 3 to 25 lakhs வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஆப்டிக்கல் ஷாப்பு ஸ்டேபிள் இன்கம் கிடைக்கிறதுக்கான இன்னைக்கு கண்ணாடி போடுறவங்க எல்லாருமே தான் இருக்காங்க, ரைட்டா. யார் கண்ணாடி போடல அப்படின்னா கண்ணாடி போட வேணாம்னு நினைக்கிறவங்க தான் போடல. மற்றவங்க எல்லாருக்குமே கண்ணாடி போட வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்கிரீனிங் டைம் ஜாஸ்தியாக இருந்ததுனால அந்த கண் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த மங்கள் தன்மை ஏற்படுது. தூர பார்வை கிட்ட பார்வை இது எல்லாமே இருக்கு. இது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து சொல்லி அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அதுக்கான ஸ்பெக்டக்கலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு தொழிலாகவும் இது பார்க்கப்படுது, ரைட்டா. ஏஐ ஆல்சோ டசன்ட் ரீப்ளேஸ். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஹெல்ப் பண்ணதே தவிர ஒரு ஆட்டோமேட்ரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுமானா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ரைட்டா. அதனால இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுறப்ப நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்போ சொன்ன அந்த 10 இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங் பிபிடி அண்ட் பி ஃபார்ம். தென் செகண்ட் ரேஞ்சில் சேஃபஸ்ட் கேரியர்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் பிபிடி அண்ட் பிஏஎஸ்எல்பி சேஃபஸ்ட் கேரியர். தென் பெஸ்ட் வித்தவுட் நீட் அப்படின்னப்ப பிபிடி போகலாம். தென் பிஃபார்ம் போகலாம், ரேடியாலஜி. இது எல்லாத்தையும் நம்மளுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கு. ஃபைனல் மெசேஜ் அப்படின்னா எம்பிபிஎஸ் இஸ் நாட் த ஒன்லி ரோடு டு சக்சஸ், ரைட்டா. எம்பிபிஎஸ் படிச்சாதான் நான் வந்து சக்சஸ் ஆக முடியும், டாக்டர் ஆனால் தான் நான் வந்து செல்வி பார்க்க முடியும் அப்படின்றது இட்ஸ் எ மைண்ட் செட். ஸ்கில் பிளஸ் ஸ்ட்ராட்டஜி பிளஸ் ரைட் கோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மெடிக்கல் கேரியரை வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும், ரைட்டா. இதெல்லாம் பார்த்துட்டீங்க, ஓகே ரைட்டு. என்னதான் நீங்க சொன்னாலும் இல்லை சார் எனக்கு நீட்ல எக்ஸாமை கிளியர் பண்ணணும், நீட் எக்ஸாம் மூலயமா எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கணும், அதுவும் எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கவர்மெண்ட் கோட்டால வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது. நான் இந்த வருஷம் சாதா ரெடியா பண்ணல, கொஞ்சம் எனக்கு வந்து போர்டு எக்ஸாம்ஸ் இருந்தது, அதனால என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆனால் எனக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வெறித்தனமா இருக்கிறவங்களுக்கு ஆர்ஜிஆர் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு 20 ஸ்டூடெண்ட் ஒரு பேட்ச் அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி ஸ்பெஷல் டிபிட்டர்ஸ் பேட்ச் வச்சிருக்கோம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டு நம்ம சொல்லி கொடுத்து எடுக்கல அப்படின்னா நீங்க கட்டக்கூடிய டியூஷன் ஃபீஸை வந்து நம்ம 100% ரீஃபண்ட் பண்றோம். அப்போ என்ன கொடுக்குறோம், ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம், ரைட்டா. அதனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஷூரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். தைரியமா நீங்க படிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இயர் பார்க்கலாம் அப்படின்னு. டைமை கரெக்டாக நீங்க ப்ராப்பரா பண்ணி நம்ம ஆர்ஜிஆர் ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க கரெக்டாக எடுத்துட்டு ஃபேக்கல்ட்டியோட கைடன்ஸோட எங்களுடைய இத்தனை வருட ஒரு 10-15 வருட இந்த எங்களுடைய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ட்ரைனிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட சீட்டை நீங்கள் எடுக்க முடியும். உங்களுடைய வெயிட், உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ராங் ஏரியா என்ன, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணி பக்காவாக இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் கொடுத்து உங்களை டெவலப் பண்ணி அழகாக
கொண்டாந்துருவோம். ரைட்டா? அந்த 20ல நீங்க ஒருத்தரா இருக்கணும் அப்படின்னா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி நீங்க பேசி இமிடியேட்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதுல வந்து உங்களுக்கு நிறைய தகவல் தேவைப்படும். நீங்க டைரக்டா என்ன கால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட் எடுக்கணும், நீட் எக்ஸாம்ல கிராக் பண்ணி ஆகணும், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்சி போகணும், ஸ்டான்லி போகணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திருவாரூர் காலேஜ் போகணும், நான் தஞ்சாவூர் காலேஜ் போகணும், எனக்கு வந்து நாகப்பட்டினம் காலேஜ் ஜாயின் பண்ணா கூட பரவாயில்ல, நீலகிரிஸ் காலேஜ் கிடைச்சா போகணும், ராமநாதபுரம் கிடைச்சா போகலாம், இஎஸ்ஐசி நான் போகணும்னு நினைச்சாலும் சரி, திருவள்ளூர் காலேஜ் போகணும், செங்கல்பட்டு போனா போகிறோம், ஓமந்தூரார் போனா போகிறோம், இஎஸ்ஐசி சென்னையில் கிடைச்சா போகிறோம், கீழ்பாக்கில் கிடைச்சா போதும், ஸ்டான்லியில் கிடைச்சா போதும், இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 37 காலேஜ் கிடைக்குதுன்னு கேட்டால் கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எந்த காலேஜில் எல்லா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அருமையாக வந்து கோர்ஸை முடிச்சவங்களாம் இருக்காங்க, இப்போ படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 10 வருடத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம குழந்தைங்க வந்துட்டாங்க. நிறைய இடத்துல மேசிவ் சப்போர்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சுன்னு இருக்கு. ரைட்டா? உங்களுக்கு அந்த மாதிரி குழந்தைங்க கூட அசோசியேட் பண்ணணும், ஒரு எய்ம்ஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட அசோசியேட் பண்ணுவோம், ஜிப்பர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட அசோசியேட் பண்ணுவோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படின்றக்கூடிய எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இல்லாமல் ஸ்டான்லி, மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ரைட்? ஓகே, பார்க்கலாமா? அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி பார்க்குறேன். உங்களுக்கு கீழே இந்த நம்ம ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துட்டு 8695186953 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ரைட்? பண்ணுறீங்களா? முடியுமா? கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். பார்க்கலாம். தேங்க்யூ. ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.